உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு ஆராதனையிலே இன்றைக்கு உலகம் சந்தித்திருக்கிற பிரச்சனை நிமித்தமாக அவர்களுடைய இல்லங்களிலே ஆராதிக்கும் ஒரு பாக்கியத்தை இந்த காணொளியின் மூலமாக விசுவாசிகளுக்கு உதவி செய்து விசுவாசிகளை ஆராதனையின் சிந்தனையிலே அமர்ந்திருக்க பண்ண எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் இதுவரை காத்துக்கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எப்பொழுதும் சுவாமியுடைய ஆராதனைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இருதயம், ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள், அதனுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக்கி ஜீவ பலியாக உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு சரீரத்தோடும் கூட அன்பு கூர்ந்தவர்களாய் இவை ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி சுவாமி, எங்களை உடைய பிள்ளைகள் என்கிறதான ஸ்தானத்திலே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை உமக்கு மகிமையான ஆராதனையாக ஆசரிக்க எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுதுகின்ற தேவனுடைய நாமமைக்காக பாமாலைகளிலே 14ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலைகளிலே 14ஆம் பாமாலை, அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 148, 148ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for a responsive reading is Psalm 148. Psalm 148. அல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் எல்லாம் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள்.
வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகாமச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மரங்களே, சகல காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. நம் யாவரும் இருந்த இடங்களிலே கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சரள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெடுத்து எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலதுபார்சலிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்காக நாம் வாழ்த்து கூறி ஜெபம் செய்யவிருக்கிறோம். இந்த வாரத்திலே 15ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் எஸ்தர் ஐசக் அவர்கள் 15ஆம் தேதியும், மிஸ்ஸஸ் பொன்மணி ஜல் ஞானசிங் அவர்கள் அதே தேதி ஆகிய 15ஆம் தேதியிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 17ஆம் தேதி மிஸ்டர் ஒய் அலெக்சாண்டர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அக்சால் ஜான்சன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதங்களினால் நிரப்பி சந்தோஷம் சமாதானம் கொடுத்து தீர்க்காயுசோடு காத்துக்கொள்ள நான் வாழ்த்துகிறேன், ஜெபித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறவர்கள் 14ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஆமோஸ் அவருடைய குடும்பமும், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ ஜான்சன் அவருடைய குடும்பமும், 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஜேம்ஸ் ஜீவானந்தம் அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். திருமண நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகள் குடும்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் குடும்பமாய் உங்களை காத்து ஆதரித்து ஆசீர்வதித்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்கிறவனமாக நம்முடைய பார்வை உங்களை விட்டு விலகாதபடி குடும்ப வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கடவுளுடைய பிரசன்னத்திலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆயுசு காலங்களை கர்த்தர் தீர்மானிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே சமயத்திலே உமக்கு இஷ்டமான பிள்ளைகளுக்கு அவளை கூடுதலாய் கொடுக்கிறீர். எங்களை ஜீவனை காக்க தம்மால் மாத்திரம் முடியும் என்று விசுவாசித்து கடந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொண்டது போல பிரவேசித்திருக்கிற அருமையான புதிய வருஷத்திலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் கண்ணின் மணியை போல காக்கப்பட, தீர்க்காயுசோடு வாழ, இகபர நன்மைகளிலே மகிழ்ந்திருக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டுடைய ஆளுகைக்கும் அரவணைப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒப்புக் கொடுத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களையும் இந்த புதிய வருஷத்தையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. இன்னும் திருமண நாட்களை இன்றைக்கும் வருகிற வாரத்திலும் காண்கிற அருமையான ஆமோஸ் ஐயா குடும்பத்திற்காக, ஜான்சன் ஐயா குடும்பத்திற்காக, அருமையான சர் ஜேம்ஸ் அவருடைய குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர், கிருபை தந்திருக்கிறீர், பலன் தந்திருக்கிறீர், குடும்ப வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். இதுவரை நீர் காத்திருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்னமும் எபனேசராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் உதவி செய்து நீர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதபடி காத்து குடும்ப வாழ்வை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எல்லா விதமான கிருபைகளோடும் கூட வாழ, ஆண்டவரை குடும்பமாய் உம்மை சேவித்து வாழ, குடும்பமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ, குடும்பமாய் ஆண்டவரை உமக்கு தங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்து வாழ எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல், அவருடைய குடும்ப வாழ்வு மேல் பொழிந்தரும்படியாக புதிய இந்த திருமண ஆண்டு ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆண்டாய் அமைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாட்களையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வேத பாடமாக தெரிந்து கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 12 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. லூக் சாப்டர் 12 verses from 22 to 31. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரிய முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது இதே பகுதியை ஆங்கிலத்திலே நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். The scripture portion taken is Luke chapter 12 verses 22 to 31. Chapter 12 verses 22 to 31. Then Jesus said to his disciples, "Therefore I tell you, do not worry about your life, what you will eat, or about your body, what you will wear.
For life is more than food, and the body more than clothes. Consider the ravens, they do not sow or reap, they have no storeroom or barn, yet God feeds them. And how much more valuable you are than birds. Who of you, by worrying, can add a single hour to your life? Since you cannot do this very little thing, why do you worry about the rest? Consider how the wild flowers grow. They do not labor or spin. Yet I tell you, not even Solomon in all his splendor was dressed like one of these. If that is how God clothes the grass of the field, which is here today and tomorrow is thrown into the fire, how much more will he clothe you? You of little faith, and do not set your heart on what you will eat or drink. Do not worry about it. For the pagan world runs after all such things, and your Father knows that you need them. But seek his kingdom, and these things will be given to you as well. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தவிப்போடும் தத்தளிப்போடும் கூட உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து வந்திருக்கிறோம் சாமி. வானாதி வானங்களிலே சர்வ வல்லவராய், வானாதி வான்களிலே சர்வ ஞானம் படைத்தவராய், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய், ஆராதிக்கப்படத்தக்கவராய், ஆராதனையின் தேவனாய், ஆராதனைக்குரியவராய், துதிக்கப்படத்தக்கவராய், துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக, இவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வானத்திலே தேவதூர்களும் பூமியிலே உமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களுமாய் இருந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரில்லை என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஆகையால் உமக்கு மேலானவரும் ஒருவரும் இல்லை சாமி. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தினுடைய பாதத்துல எங்களை விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிறோம் சாமி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் சாமி. ஆகவே பூமியில் இருக்கிற நாங்கள் உம்முடைய பாதபடி ஆகியது பூமியில எங்களை உம்முடைய பாதத்தை தொட்டு தொழுது உம்முடைய பாதத்தண்டையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. குறிப்பாக கடந்த காலங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உற்ற துணையாய் இருந்திருக்கிறீர், எங்களை ஆதரித்திருக்கிறீர், ஆறுதல் தந்திருக்கிறீர், சமாதானம் தந்திருக்கிறீர். இழப்புகளை சந்தித்த பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தியிருக்கிறீர், ஊக்கப்படுத்தியிருக்கிறீர் சாமி. இல்லாதவைகள் இல்லாத போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனாயிருந்து எங்களை போஷித்து காப்பாற்றி உற்ற துணையாயிருந்து துன்ப நேரங்களிலே கஷ்ட நேரங்களிலே ஆண்டவர் கை தூக்கி எடுத்து சாமி எங்களை ஆதரித்து வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சாமி. இந்த காலவெளியில எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, மகாராஷ்டிராவுக்காக, குறிப்பாக தமிழகத்திற்காக, மும்பை பிரதேசத்திற்காக, புனேவிற்காக நாங்கள் அதிகமாய் செபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று அதிகமாய் பரவி இருக்கிற இந்த இடங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இதுவரை அதனுடைய தொற்று பரவுகிறதின் அளவு குறையாமலே இருக்கிறது, மரண விகிதம் குறையாமல் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே பாரத்தோடும் தவிப்போடும் தத்தளிப்போடும் உடைய பிரசனத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தை, தமிழகத்தை, எங்களுடைய மும்பை பிரதேசத்தை, நாங்கள் வாழ்கிற தானா பகுதியை விசேஷித்த விதமாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. 4 மாத காலமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டும் நோய் தொற்று பரவுவது அதிகமாகி கொண்டிருக்கிறது, மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போக மற்ற வியாதிகளினாலே ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு மருத்துவம் செய்ய மருத்துவர்கள் இல்லை. தனியார் மருத்துவமனைகள் மூடிவிட்டு கடந்து சென்று விட்டன வியாபார ரீதியாக.
ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சுவாமி, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்திலே நம்மை தவிர எங்களை காக்க ஒருவராலும் முடியாது என்பதை விசுவாசித்திருக்கிறோம் சுவாமி. நாளில நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய மக்களையும், மும்பை பிரதேச மக்களையும், மகாராஷ்டிரா மக்களையும், மத்திய மக்களையும், தமிழ் மக்களையும் நாங்கள் விசேஷித்த விதமாக உடைய பிரசனத்துல நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அந்த நோய் தொற்று பரவின மக்களுக்காக பணி செய்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். குறிப்பாக நோய் தொற்று பரவினர்கள் மரணத்தை காணாதபடி அதை ஜெயங்கொண்டு குணமாகி கடந்து வர தெய்வீக சுகத்தை ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு மும்பையர்ஸுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும், மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக விசேஷித்த விதமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை பெற்று கடந்து வர ஆண்டவரே, இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை பெற்று கடந்து வர தேவரை கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, குறிப்பாக அதிக வயோதிபத்திலே இந்த நோய் தொற்று ஏற்படும் பொழுது ஆண்டவரே பலவிதமான சங்கடங்களை சந்திக்கிறார்களே, அவர்களை விசேஷித்த விதமாக நீர் காப்பீராக, நீர் விசேஷித்த விதமாக காக்க நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இன்னும் மருத்துவர்களுக்காக விசேஷித்த விதமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட இந்த நோய் தொற்று பரவினவர்களுக்கு பணி செய்யக்கூடிய, மருத்துவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸையும், மருத்துவர்களையும் உடைய விசேஷித்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் சுவாமி. நோய் தொற்று பரவுகிறது அதிகமாக அவர்களுக்கு காணப்படுது. ஆனாலும் ஆண்டவரே, சேவை செய்ய வேண்டும் மனப்பான்மையோடு கூட ஆண்டவரே பணி செய்யக்கூடிய அநேக மருத்துவர்கள் உண்டு. அவருடைய ஜீவனை கர்த்தர் காப்பீராக. இன்னும் தாதிமாருக்காக, நர்சஸ்க்காக அதிகமாக செபிக்கிறோம் சுவாமி. அவர்களும் நேரடியாக இந்த 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 நோய் தொற்று பரவினர்களுக்கு பணி செய்கிறபடியால் அவர்களும் பலவிதமான ஆண்டவரே பாதுகாப்பு அம்சங்களோடு கூட பணி செய்து வருகிறார்கள். அந்த பாதுகாப்பு உடைகள் எவ்வளவு கடினம், 6-7 மணி நேரம் அது உண்டு. அதை அவர்கள் அணிந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலை. இவர்களின் மத்தியில ஒவ்வொருவரும் நீர் காக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நர்சஸையும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நர்சஸையும் நாங்கள் விசேஷித்தவரமாக நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை காப்பீராக. இன்னும் அதோடு கூட சுவாமி, இது நல்ல நாளில் வாழ்ந்தவரே, இன்னும் அருமையான அதிலே ஊழியம் செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வார்டு பாய்ஸ் என்று சொல்லியிருக்கூடிய எல்லாருக்காக செபிக்கிறோம் சாமி. எல்லா உதவியாளர்களும் சாமி ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வியாதியஸ்தர்களை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். அவர்களுக்கும் ஆண்டவருக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். அவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றவர்கள் உண்டு சுவாமி. பப்ளிக் ரிலேஷன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் யாவரும் ஆண்டவரே பப்ளிக்கோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் இந்த நோய் தொற்று பரவுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களையும் கர்த்தர் காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இப்படி ஆண்டவரே மக்களுக்கும் இந்த நோய் தொற்று பரவினர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஆண்டவரே குறிப்பாக சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களையும், சமூக சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும், எங்களுடைய ஆலயத்தில் மற்ற எல்லா இடங்களிலும் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். யாவருக்கும் தேவையான பாதுகாப்பை தாரும். யாவருக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். இதனாலே மரணத்தை கண்ட குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் என்று செபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய காலம் சென்ற விவேக் ராத்தோடு அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம் சாமி. ஆறுதலை தாரும், சமாதானம் தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் ஐயரமாவுக்கும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இருந்தார். அவர்களோடு பழகின எல்லா போதகர்மாரையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கான்பரன்ஸ் மெம்பர்ஸையும் நாங்கள் செபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி கொடுக்கிறோம். இப்படி தங்களை சார்ந்தவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி செபிக்கிறோம் சாமி. இந்த நோய் தொற்றிலிருந்து எல்லாரையும் காக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் காக்க ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எப்படியாகிலும் ஆண்டவர் இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக தேவரில் செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்கள் திருச்சியின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். தனி நபர்களை நாங்கள் நினைக்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திலே அநேக முதியவர்கள் உண்டு சாமி. எல்லா பெரியவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக முதலாவது இந்த நோய் தொற்றிலிருந்து காக்கப்பட விசேஷமாய் ஒவ்வொரு திருச்சியின் விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு அறிமுகமான எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி.
கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் நீர் விசேஷித்த கரம் நீட்டி உம்முடைய தூதர்கள் சூழ நின்று உம்முடைய ரட்சிப்பின் பாடல்கள் கேட்கப்பட்ட சுவாமி, ஆண்டவரே ரட்சணிய பாடல்கள் சூழ நின்று சுவாமி அவர்களை விடுவித்து காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது போக மற்ற பலகீனங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, மருத்துவம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே மற்ற பலகீனங்களிலிருந்தும் பிள்ளைகள் காக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரத்தை தண்ணீரும் தந்து நீர் போஷித்து காப்பாற்றுகிறார். சுகபலன் தந்து நீர் போஷித்து காப்பாற்றுகிறார். ஒரு சம்மர் சீசன் முடிந்து அடுத்த மழை சீசன் ஆரம்பித்து விட்டதே சுவாமி. இதனால இந்த சீசன் மாற்றங்களிலே வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் சரீர பலகீனங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாக நீர் பாதுகாத்து அன்றாட வேலை செய்து அன்றாட வியாபாரம் செய்து ஆண்டவரே பிழைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது இல்லாத இந்த 4 மாத காலங்கள் சுவாமி கர்த்ததாமே எங்களுடைய பிள்ளைகளை நீர் போஷித்து காப்பாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் போஷித்து காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி எங்களை திருச்சபையானுடைய கரத்தில் அவரவருடைய இல்லங்களில ஆண்டவரை இருந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களே ஒவ்வொருவரும் ஆண்டுடைய ஆளுகைக்கு கொடுக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே அதற்குண்டான வழிவாசலை திறந்தார். எல்லா ஆசிரியர்கள், மற்ற ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் முடங்கி கிடக்கிற அந்த நாட்களில் சீக்கிரத்தில் இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி எங்கள் தேசமும் மும்பை பிரதேசமும் ஆண்டவரை பாதுகாக்கப்பட அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உலகம் முழுவதும் கூட இந்த நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறதே. உலகத்தை காப்பாற்ற ஆண்டவரே உலகத்தை சிருஷ்டித்த உம்மால் மாத்திரம் முடியும். நீ சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவரே உலக மனிதர்களையும் நர ஜீவன்களையும் மிருகங்களையும் காக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். உம்மால் மாத்திரம் இந்த பேரழிவில் இருந்து உலகத்தை காக்க முடியும் என்று சொல்லி கொடுக்கிறோம் சுவாமி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கிறோம். இதனாலின் செய்திக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைகளை தாரும். குறிப்பாக இந்த நாளிலே இந்த மிஷனரியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மிஷனரி தாமஸ் தக்ராமாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சுனிதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஊழியம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக சம்பாதித்திருக்கிற நித்திய ஜீவ வாழ்வை அவர்களும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவரின் கிருபைதான். அவருடைய உழைப்பை ஆசீர்வதி. அறிவிக்கிற நற்செய்தியானது உள்ளங்களை தொட்டு அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர மிஷனரி எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்ஸிலும் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். செய்கிற ஊழியங்களில் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். அவர்கள் இந்த நாட்களிலே, இந்த ஊரடங்கு நாட்களிலே சுவாமி அவருடைய தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பமாய் காக்கும்படியாக எங்களை மிஷனரிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களை போல மிஷனரிகளாய் பணியாற்றுகிற எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாக உங்களுடைய கிருபை உள்ள கரத்தை தாழ்ந்து கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் பெருக, நாங்கள் சிறுக, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் அவரவருடைய இல்லங்களிலே சுகத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் இந்த கொரோனா COVID-19 என்கிறதான இந்த கிருமினாலே பரவக்கூடிய பல விதமான பலகீனங்கள், இதனாலே ஏற்பட்டிருக்கிற இந்த ஊரடங்கு நிலைமைகள், வீடுகளிலே அடைந்து கிடைக்கக்கூடிய நிலைமைகள், இதனாலே மனதிலே சோர்வுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறோம். இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை அனுதினமும் காத்து வருகிறார், ஆசீர்வதித்து வருகிறார், ஆறுதல் செய்து வருகிறார். அவருடைய அன்பை அதிகமாக இந்த நாட்களில் ருசிக்க, சிந்திக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதிகமாக அவரோடு கூட அமர்ந்திருக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல நினைக்கிறேன். துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் உலகம் தரக்கூடாத சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானம். அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்வையும் சுக வாழ்வையும் கர்த்தர் உங்களுக்கு தர நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட நாளில் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக கடந்து சொல்லுவோம். ஒருவேளை கடந்த நாட்களாக நாம் சிந்தித்து வருகிற அருமையான கர்த்தருடைய வசனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று பரவுகிற இந்த அனுபவத்திற்கு, இந்த கான்டெக்ஸ்டுக்கு அல்லது இந்த நிலைக்கு
ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் இது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கும் மிகவும் அவசியமானவைகள் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததுனாலே இந்த அருமையான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்து வருகிறேன் கடந்த ஈஸ்டர் தினத்திலிருந்து. ஆகவே இது ஒரு சீரியல் செர்மனாக கொடுத்து வருகிறேன். அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னதுனாலே இதை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க வருகிறேன். கடந்த ஈஸ்டர் தினத்திலிருந்து லூக்கா 24 அதிகாரம் 5-6 வசனங்களின் அடிப்படையில உயிர்த்தெழுந்த இயேசுவானவரை உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலே நாம் தேட, கண்டுபிடிக்க, தரிசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவைகளிலே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நமக்குள்ளாக போக அவரை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆராதனையின் மூலமாக நாம் ஜீவன் உள்ளவராக தரிசிக்க முடியும் என்பதாக சிந்தித்து வருகிறோம். அவைகளில் ஆராதனையின் மூலமாக தரிசிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று, if you don't have the right knowledge and understanding about God whom we worship, we will not have a meaningful worship, for which we have to have a right knowledge about God, right understanding about the existence of God, and right understanding about the activities of God, and right understanding about God's existence. அவரை குறித்தான ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் வாசித்து விட்டு பின்பாக இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 17 அதிகாரம் 3 வசனம். John chapter 17 verse 3. ஒன்றான மெய்தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். I'll read it in English. Now this is eternal life, that they know you, the only true God, and Jesus Christ, whom you have sent. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன வாய்மொழியான ஒரு வசனம். ஒன்றான மெய்தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். This has come from the very mouth of Jesus Christ when he was living in this world and doing his ministry. அதே சமயத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அருமையான லூக்காவின் புஸ்தகம் 12 அதிகாரம். இதை மத்தையில நீங்கள் பார்க்கலாம். 12 அதிகாரம் பின்னும் 22 வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பாக 24 வசனத்தை வாசிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அடுத்த வாக்கியத்துல 27 வசனத்துல, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினதில்லை. Luke chapter 12 verse 22. Then Jesus said to his disciples, therefore I tell you, do not worry about your life, what you will eat, and about your body, what you will wear. And in verse 24, I will read it for you. Consider the ravens, they do not sow or reap, they have no storeroom or barn, yet God feeds them. And in verse 27, consider how the wild flowers grow. They do not labor or spin.
Yet not even Solomon in all his splendor was dressed like one of these. இரண்டு வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். முதலாவது வசனம், இந்த செய்தியை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ விசுவாசிகள் கேட்கலாம். ஏன் கடவுளை குறித்ததான அறிவு எனக்கு வேண்டும், அவரை ஆராதிப்பதற்கு என்ற கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். கடந்த நாட்களில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், கடவுள் இருக்கிறார் என்பது. We are meditating or we are hearing the word of God from last few Sundays that the existence of God. This is not only for the people who deny God's existence and who does not believe in God's existence and God-related things. It is also for all the believers. It is also, we should have the knowledge and understanding. As we read in John chapter 17 verse 3, it says, this is eternal life, knowing you, only true God, and Jesus Christ, whom you have sent. Having the knowledge of God and as well as Christ is the eternal life. To have eternal life, we have to have the right knowledge and understanding God, the only true God, and Jesus Christ, whom He has sent. Then only we'll have the eternal life. To have eternal life, we need to know who God is and God's existence. That is why the Spirit of the Lord is leading me to preach or share His word on this topic. அவைதான் ஆவியானவர் இதை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க முடியாது. அநேக நேரங்களில் நிறைய வசனங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், கவனிக்காமலே போயிடும். We just read the word of God just like that. We as Christians, often we leave the important words. We don't have a special understanding of few words like John chapter 17 and 3. We often think about the eternal life, that when we, it is true that when our sins are forgiven, the eternal life is promised to us. At the same time, we should have the right knowledge. That is what Jesus was saying here about God, the only true God. ஆக இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிற ஒரு செய்தியானது ஏதோ கடவுள் மறுப்பாளர்களுக்கு மாத்திரம் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் கூட ஒன்றான மெய்தெய்வமாகிய அந்த தெய்வத்தை குறித்தான அறிவு நமக்கு வேண்டும் என்பதை தெளிவாய் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. அதே போல அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான அறிவும் நமக்கு இருந்தால் மாத்திரமே நித்திய ஜீவன் என்பதை கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாட்களில் இந்த செய்தி அதிகமாக உங்களோடு கூட ஆழமாக பகிர்ந்தளித்துக் கொண்டு வருகிறேன். அப்போ ஆண்டவரை குறித்தான சரியான அறிவு நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறித்தான சரியான அறிவு நமக்கு இருக்கும் பொழுது, நிச்சயமாக அவரை பயத்தோடும் பக்தியோடும் கூட, தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட, ஒழுக்கத்தோடு கூட அவரை ஆராதிக்க முடியும். ஜீவனுள்ள ஆராதனை. இன்னைக்கு நேற்று என்னுடைய மகன் என்னோடு கூட ஒரு காணொளியை யூடியூப்ல இருந்து ஒரு போதகர் விதமாக சொல்லுகிறார். 40 நாட்கள் உபவாசிப்பதை விட ஆராதனையிலே நடனம் ஆடுவது நமக்கு அதிக பலத்தை கொடுக்குமா, அது ஆவிக்குரிய செய்யும் என்று சொல்லுகிறார். கேவலமான ஒரு காரியம். எந்த வேதாகமத்தை இந்த போதகர்கள் படித்தார்கள் என்று சொல்ல தெரியவில்லை. நடனமாடுவது ஆலய ஆராதனையில அவபக்தியோடு கூட நடனமாடுவது உபவாச நாட்களை விட அதிக பலத்தை கொடுக்குமா? கேவலமான ஒரு போதகங்கள் இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய ஆராதனைகள் எந்த அளவுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சினிமாவிலே பயன்படுத்தப்படுகிற அசுத்தமான வார்த்தைகளை ஆராதனைகளிலே பயன்படுத்துகிற போதகர்கள் உருவாயிருக்கிற காலம் அது. இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படிப்பட்ட போதகங்களுக்கு நேராக கடந்து சென்று ஜீவனுள்ள ஒன்றான மெய்தெய்வமாகிய
இந்த தெய்வத்தை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அந்த ஆராதனைகளை கடந்து சென்று அந்த போதகர்களை ஆராதிக்கிற கூட்டங்கள் உருவாகி இருக்கிற இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனத்தை தெளிவாய் படிப்பதில்லை. தெய்வனை குறித்தான ஒரு மெய் அறிவு அவர்களுக்கு காணப்படுவதில்லை. Yesterday, my son was sharing one of the videos from YouTube. One of the pastors was preaching that more than that, the lengthened day, that fasting days, dancing in the service will give you energy and strength. Is it not wrong teaching? Is it not wrong teaching? Such kind of wrong teachings are there in the air. Those people doesn't have any knowledge about God, right knowledge about true God and His existence. They just shout and howl, dance without any bias, without any reverence, sitting in the service, worshipping the Lord. We are living in such kind of world with lot of wrong doctrines, wrong teachings about the Bible, misinterpretation about the Bible in the air. It looks fancy when we look at all such kind of services. Believers are fascinated by this kind of worships. ஆகவே அப்படிப்பட்ட ஆராதனைகள் ஜீவனுள்ள ஆராதனைகள் அல்ல, உணர்ச்சி பூர்வமான ஆராதனைகளை ஒழிய அது ஜீவனுள்ள ஆராதனைகள் அல்ல. Those kind of worships are emotionless worships. Those worships are not a living worships. A living worships. Mind it. Be careful about such kind of teachings. Be careful about such kind of worship. You will come to know how we have to worship at the end of this serial sermon. Till then, please listen to this sermon. ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளிலே தெய்வம் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை கடந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்தளித்து வருகிறேன். முதலாவது ஆதாரம் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகம். The first evidence is the very word of God which is there in our hand. And the second evidence is the creations. Today I would like to share how God is revealed in the nature. கடவுள் எப்படி இந்த இயற்கையிலே அவருடைய படைப்புகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். அவரை குறித்ததான அறிவு நமக்கு அதிகமாய் வேண்டும் என்பதற்காக இவைகளை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். அதுதான், அது மாத்திரமே நித்திய ஜீவன். அந்த அறிவை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாத்திரம் அவர் எந்த அளவுக்கு ஆராதிக்கப்படத்தக்க தேவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. இந்த நல்ல நாளில் இரண்டாவது ஆதாரமாக உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க வந்தது இயற்கை. அவர் ஆண்டவர் அழகாய் இயற்கையின் மூலமாக, இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை மறுப்பாளர்களுக்கும் மாத்திரமல்ல, கடவுள் இருக்கிறார் என்கிற அருமையான நம்பி இருக்கிற விசுவாசிகளுக்கும் கூட இதை உங்களோடு நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், இங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி, டெக்னாலஜிக்கல் growth, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு மனிதன் இருந்த அந்த நெருக்கத்தில் இடைவெளியை உண்டாக்கிவிட்டது. All sorts of gadgets which we use today has brought a gap between human to human. Human to human. At the same time, it has also brought a big gap between the nature to human to nature.
இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளியை இன்னைக்கு இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் உருவாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம் இயற்கையை பார்க்க வேண்டுமோ அந்த இயற்கையை பார்க்காததுனால தெய்வத்திற்குத்தான அறிவு நமக்கு இல்லாத போயிட்டு, இயற்கையை வைத்து சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒருவர் இருப்பார் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Those who even deny the existence of God will accept the teachings of Christ. They cannot deny the existence of Christ as human being in the world. It is there in the history. Whether they like it or not, they have to accept the history. A person who came in the history, a person who lived in the history. அந்த போதனைகள் தான் உலகத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். The teachings of Christ has brought many reformation in the world, in many societies, in many countries. Nobody can deny. The same teacher who taught the truth which is life-changing from the nature. இயற்கையிலிருந்து அநேக உண்மைகளையும் சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஆசிரியர் போதகர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொன்னார், கவனித்து பாருங்கள், இயற்கையை கவனித்து பாருங்கள், ஆகாய விரிவை கவனித்து பாருங்கள், வானங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், பறவை பட்சிகளை கவனித்து பாருங்கள், இயற்கையின் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல விசாசானவன் நம்முடைய கவனங்களை வேற எங்கெல்லாமோ திருப்பி கொண்டு போய் விடுகிறான். பல காரணங்களினால நம்முடைய கவனங்கள் நம்மால் கவனிக்கப்பட வேண்டியவைகள் இந்த இயற்கை நேசிக்கிற அநேக விசுவாசிகள் உண்டு, இயற்கை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு, இயற்கை நேசிக்கிற அநேக இயற்கை ஆர்வலர்கள் உண்டு. அந்த இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை என்ன என்பதை நாம் எத்தனை முறை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆக இயற்கை ஆண்டவர் உருவாக்கினார் என்பதை கடவுளை நம்புகிறார்கள். கடவுளை நம்பாதவர்களுக்கு அநேக அது எப்படி உருவானது என்பது அவர்களிடத்தில் விளக்கம் இல்லை. அவர்கள் சில வேளைகளிலே அறிவியலை நம்பலாம், அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் நம்முடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம், என்னுடைய செய்திக்கு ஆதாரமான வசனங்களை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை எடுத்து வேதாகமத்தை திறந்து அதை நீங்கள் பார்க்கும்படியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். இது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு சொல்லப்படுகிற ஒரு கருத்தா இருக்கிறதுனால சில விஷயங்களை டீல் பண்ணிட்டு, எப்படி கடவுளானவர் தன்னை இயற்கையில வெளிப்படுத்தி இருக்கிறார், இயற்கை எப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதற்காகவும் கடவுளுடைய மகத்துவத்திற்கும் ஆதாரம் என்பதை காமனாக நான் விளக்க விரும்புகிறேன். மற்றபடி எல்லா வேத ஆதாரங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். ஆக சிருஷ்டிப்பு, உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்கள், அதுல இருக்கக்கூடிய ஜீவன்கள், அதுல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி, இதுல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோள்களும் நட்சத்திரங்களும் ஒளிவீசும் சுடர்வெளிகளும் படைக்கப்பட்டவைகள் என்பதை கடவுளை நம்புகிறவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அது அப்படியே உண்டானதாக அறிவியல் பூர்வமாக பல ஆதாரங்களை வைக்கிறார்கள். நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து வைக்கிறேன். உலகத்திலே பல சமயங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது. அதுக்குண்டான காரணத்தை கடந்த நாட்களில் உங்களோடு கூட நான் சொல்லிவிட்டேன். கடவுள் மறுப்பாளர்களும் அதை புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக ஒவ்வொரு மதங்களிலும் பலவிதமான கிரியேஷன் ஸ்டோரிஸ் அல்லது சிருஷ்டிப்பின் பாடங்கள் இருக்கிறது இல்ல. ஈச் ரிலிஜியன்ஸ் they've got their own writings, things about the creation of the world or creation of the universe. I, being coming from a polytheistic belief, I have found the creation event that is written in the Bible is so relevant and true. I have found
ஆகவே கடவுளை மறுப்பாளர்கள், மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள், ஆகவே அதெல்லாம் சரியோ தவறோ என்பதற்காக நான் இங்கே நிற்கவில்லை. ஆனால் நான் இங்கே நிற்பது, கடவுள் இருக்கிறார், கடவுள் இருப்பது உண்மை, கடவுள் செயல்படுவது உண்மை என்பதை இயற்கையின் மூலமாக, சிருஷ்டிப்பின் மூலமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறேன். ஆக நிறைய சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற படைப்பின் செய்திகளானது, படைப்பின் எழுத்துகளானது நிறைய கதைகள் இருக்கிறது, படைப்பின் விளக்கங்கள் இருக்கிறது. நிறைய விளக்கங்கள் எல்லாமே ஒரு லாஜிக்கா இல்லாதபடி, அதுல எந்த விதமான கொள்கைகள், தத்துவங்கள் இல்லாதபடி, நடைமுறைக்கு ஒவ்வாதபடி, அறிவியலுக்கும் சம்பந்தமில்லாத கதைகளும் சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது அநேக வேதங்கள்ல. சரியா? ஆக நடைமுறைக்கும் அறிவியலுக்கும் அதே போல தத்துவத்திற்கும் உட்பட்டு எழுதப்பட்ட அருமையான இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான சிருஷ்டிப்பின் ரகசியம், சிருஷ்டிப்பின் அனுபவம் உண்மை என்பதை இதனுடைய அடிப்படையில் நீங்கள் நானும் புரிந்து கொள்ளலாம். பல காரியங்கள், எதை நம்புவது, எதை விசுவாசிப்பது என்பதான குழப்பங்கள் மற்றவர்களுக்கு வரலாம், விசுவாசிகளுக்கு இது வரக்கூடாது. தெளிவா இதில் எழுதப்பட்டிருக்கு. சிருஷ்டிப்பின் அந்த அருமையான செய்தியை நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்கள் வேதாகமத்தில். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளவு அருமையாய் வெளிப்படுத்தி இருக்கிறார், இது சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அந்த சிருஷ்டிப்பை கவனிக்கும் பொழுதெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்பதையும், கடவுளுடைய மகத்துவங்களையும், கடவுளுடைய மகிமையையும், கடவுளுடைய வல்லமையையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள முடியும். இது மதங்களில் இருக்கக்கூடியது. அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட கிரியேஷன் ஸ்டோரிஸ் ரெண்டே எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். நான் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது, பெரிய கல்வியாளன் கிடையாது, நான் ஒரு பெரிய விஞ்ஞானியும் கிடையாது. ரெண்டு நம்முடைய பாடங்களிலே படித்தவைகள், நான் படிக்கிற நாட்களிலே புஸ்தகங்களை படித்தவைகள், அறிவியல்ல படித்தவைகள். ஒன்று பிக் பேங் தியரி என்று சொல்லி ஜார்ஜஸ் லெமட்டையர் என்கிறதான ஒருத்தர், அவரும் ஒரு ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு போதகர் என்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவர் அந்த செய்த திடீரென்று 2 பெரிய கோள்கள் ஒன்றை ஒன்று மோதி அதிலிருந்து வெட்டித்து சிதறி இந்த அண்ட சராசரங்கள் உருவானதாக அந்த அறிவியல் சொல்லி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். Most of our students knows there are 2 theories about creation in the science. One is Big Bang theory. The second one is evolution theory. இரண்டாவது பரிணாம கொள்கை, டார்வின் என்கிறதான ஒரு அறிவியல் அறிஞரால் கொண்டு வரப்பட்டது. இரண்டும் பாட புஸ்தகங்களே இருக்கிறது. 2 பாட புஸ்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் அந்த பாட புஸ்தகங்களை படித்திருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிற உண்மை, இந்த பிக் பேங் தியரியும் இந்த எவல்யூஷன் தியரி குறித்தான ஒரு தெளிவை வேதாகமத்தின் அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தோற்று போன அந்த அறிவியல் சிருஷ்டிப்பின் அந்த தியரிஸை பிள்ளைகள் நம்பி கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் உலகத்திற்குள்ள என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. இன்னைக்கும் பிக் பேங் தியரி சரியென்றும் எவல்யூஷன் தியரி சரியென்றும் சொல்லக்கூடிய நம்பக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது உண்மை அல்ல. அது நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லல, கேள்விகளுக்கு அது பதில் சொல்லல. I humbly request all the Christian parents to teach the truth about the Big Bang and the evolution theory that is there in their science book. Unless you relate the thing and put questions before them, which is not at all answered by both the theories, but it is answered by the Bible. If you don't teach them, they will get away or go away from the belief in God. தேவனை விசுவாசிப்பதை விட்டு கடந்து செல்வார். You make them understand the truth. You make them understand the truth. Big Bang theory எடுத்துக்கொள்ளலாம்.
திடீரென்று வெடித்து கோள்கள் எல்லாம் ஆங்காங்கே பல வருஷங்களாக ஆங்காங்கே செட்டில் ஆகி சென்று விட்டதாக, பின்பாக அதிலிருந்து உயிரிகள் வந்ததாக, இயற்கையின் அந்த மாற்றங்களினால இது ஏற்பட்டதாக தியரி சொல்லுகிறது. அதுல நிறைய லாஜிக்கான கேள்விகளை கேட்ட அதுக்கு பதில். அதே போல எவல்யூஷன் தியரில அதே போல கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு அங்கே பதில் இல்லாத பார்க்கிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் விளக்க வரும்போது நமக்கு சமயம் குறையா இருக்கிறதுனால ஒரு எவல்யூஷன் தியரி எடுத்துக்கொள்ளும், பரிணாம கொள்கை எடுத்துக்கொள்ளுமே. I'll take only evolution theory. பரிணாமம் அடைந்து உயிர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. உயிர் முதலாவது எங்கே உருவானதாக சொல்லப்படுகிறது? தண்ணீர்ல உருவானதாக சொல்லப்படுகிறது. அமீபா என்றுதான ஒரு உயிரிலிருந்து பின்பாக அது பரிணாமம் ஆகி 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 கடைசியா மனிதல வந்து முடித்திருப்பதாக இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. முதலாவது, அந்த அமீபாவில் எப்படி அந்த செல் உருவானது? தானாக உருவானதா? பின்னால வரக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்வது. தானாக உருவாக வேண்டும் என்றால் அது எப்படி தானா உருவாக முடியும்? இப்ப நான் வாட்சி கட்டி இருக்கிறேன், இது தானா உருவாச்சு பரிணாமம் ஆகி உருவாச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு பின்னால யாரோ ஒரு உருவாக்கினவர் இருக்கிறார். There is a watchmaker. இல்ல, nobody can know logic. It's not a logic to say that it has come just like that. There is a watchmaker behind that. When we look at the technology which is there in the watch, we will understand somebody have made it. There is a maker. It's a common sense to understand when there is a thing, a perfect thing, technologically which is perfect, you will understand there is a maker. If it is a watch, there is a watchmaker. If it is a computer, there is a computer maker. Someone has made it. It is unlogic to say it just came like that, according to these two theories. அதை கேட்டு பாருங்க. ரெண்டாவது, அதே அமீபா இன்னும் இருக்குது. The same amoeba is there still. Why amoeba is not evolving in the same manner and evolve into another creature now? Why evolution is not happening now? Darwin says man has come from apes. Okay, the same ape is there now. The same human is there now. Why ape is not evolving into human being? Is it happening now? There is no answer. மூணாவது கேள்வி, what is next? Living things have evolved till human being. What is the evolution process to the next level? What will a man become according to the evolution theory? மனிதருக்கு அப்புறம் அடுத்து என்ன பரிணாமம் வளர்ச்சி என்று சொல்லி இந்த டார்வின் தியரியை அறிவிக்கவே இல்லைங்க. இப்படி நான் நிறைய ஆர்குமெண்ட் வச்சுட்டு போலாம், அதற்காக நீங்க இல்லவே இல்லை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த உண்மையை, வேதாகமத்தின் உண்மையை தயவுசெய்து கிறிஸ்தவ பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். The scientific creation story is a failure story, I would like to say. இந்த ரெண்டு தியரியுமே தோற்று போன தியரி. எந்த logically it has not answered to the many questions. விதமாக நிறைய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க முடியும். அதற்குள்ள நான் அதிகமா கடந்து சொல்றேன். இப்பொழுது நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இயற்கையை பாருங்கள். இயற்கை பாருங்கள். எவ்வளவு திட்டமிடப்பட்டு இயற்கையானது படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பரிபூர்ணமாக படைக்கப்பட்டிருக்கிறது, இல்ல எவ்வளவு நல்லதாக படைக்கப்பட்டிருக்கிறது, இல்ல. See, look at the nature. Consider the nature. Learn from the nature. We forget to look at the nature and learn things. இன்னைக்கு இன்வென்ஷன் எதை இன்வென்ட் பண்றோம்? ஆல்ரெடி human being are inventing new things from the created resources.
படைக்கப்பட்டிருக்கிறவைகளில் இருந்தா இவன் கண்டுபிடிக்கிறானே ஒழிய இல்லாதவர்களிலிருந்து மனிதன் ஒன்றையுமே படைக்கவில்லை. So he needs resources. God doesn't need any resources or raw materials to create new things. He created everything out of nothing. அதை புரிந்து கொள். That is the beauty of God creating this world. அதுதான் தேவன் சிருஷ்டித்ததனுடைய அழகு. இல்லாதவைகளிலிருந்து ஆண்டவர் உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்கிற உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயற்கை என்ன அழகாய், it is well planned. The creation is well planned and it is perfectly kept in its places. Yeah, if you look at the firmament, ஆகாயத்தை கவனிச்சு பாருங்க, every planets are kept in its place. When you look at that, you will wonder like anything how it moves around perfectly in its own way. அதைத்தான் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல அதற்கொன்று வழிய ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். கடலை பார்த்து சொல்கிறார், அது கடலாத எல்லையை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது என்னத்தான் பனி உருகி போனாலும் சரி, கடல் பருகினாலும் சரி, பூமிக்குள்ள வந்து அழிவை உண்டாக்காது என்பது ஆண்டவர் திட்டமிட்ட ஒரு காரியம். How perfectly it is made, how perfectly it is kept in its own places, the planets, the created things. அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள. அடுத்தது எல்லாமே நல்லது. அவர் படைத்த எல்லாத்தையும் நல்லதுன்னு கண்டார். எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் கண்டிருக்கிறாரே. It is planned, perfect and the created things are good. இயற்கை நல்லது, பரிபூர்ணமாய் படைக்கப்பட்டிருக்கிறது. அது திட்டமிட்டு படைக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு அந்தந்த இடங்களிலே ஒவ்வொரு இயற்கையின் படைப்புகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது தானாய் போய் அதது இடத்துல போய் உட்கார முடியும்? எப்படி பிக் பேங் தியரி சரியா இருக்கும்? எப்படி எவல்யூஷன் தியரி சரியா இருக்கும்? இல்ல, ரெண்டாவது தானாய் உருவாச்சுன்றாங்க. சரிங்க, இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு இனிஷியேட்டர். we need an initiator. இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம். எங்க ஆரம்பிச்சது? you go to the eternity in the past. Can any scientist tell when the universe was created? இல்ல, there is a time. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. தானா எப்படி பொருட்கள் வர முடியும்? தானா எப்படி இயற்கை உருவாக முடியும்? முடியாதே. அப்படி என்றால் யாரோ ஒருத்தர் ஆரம்பித்திருக்கிறார், யாரோ ஒருத்தர் அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். Somebody has initiated and started and creating things. இரண்டாவது, there is an intellect behind the nature. எத்தனை பேர் புரிஞ்சுவிட முடியும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள? ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. ஞானமாய் படைத்திருக்கிறார். வசங்களை கொடுத்திருக்க வீடுகள் வாசித்து பாருங்க. ஞானமாய் படைத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லிக் கொள்ளணும். இயற்கையை பாருங்கள், எவ்வளவு ஞானமாய் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் எப்படி தற்செயலாய் உருவாக முடியும்? அப்ப ஏன் எங்களெல்லாம் படிக்க சொல்றீங்க ஞானம் உருவாகிறதுக்கு? தற்செயலாக வந்துருமா ஞானம்? இல்லையே, இல்லையா? எல்லா படைப்புகளையும் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு இயற்கையும், காட்டு புஷ்பங்களை கவனித்து, பறவைகளை கவனித்து பாருங்க, மிருகங்களை கவனித்து பாருங்க. என்ன அழகாய், முழுமையாய், பெர்ஃபெக்டாய், பார்த்து கொண்டே இருக்க தூண்டுகிற அளவுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது ஞானம். ஒரு சின்ன அனிமலை எடுத்துக்கொடுமே. அந்த அனிமல் எப்படி ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகி அது அது அழகாய் வெளியே தோன்றுகிறது என்கிற ரகசியத்தை யார் வெளிப்படுத்த முடியும்? எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார். அருமையான வண்ணத்தை பூச்சியை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இல்ல, அது முட்டையா இருந்து அசிங்கமான ஒரு புழுவா இருந்து அது வளர்ந்து மறுபடியும் அது ஒரு கூட்டுப்புழுவா கொஞ்ச நாள் கூட்டுக்குள்ள வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி வெளிப்படுகிறதே. இது எப்படி தற்செயலா நடக்கும்? இதுக்கு பின்னாலே ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அறிவு இருக்கிறது. இல்ல, ஒரு திட்டமிட்டு படைத்திருக்கிற ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு யார்?
அந்த ஞானம் படைத்தவர் யார் என்கிற ஒரு கேள்வியை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது மாத்திரம் கடவுள் இருக்கிறார் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள முடியும். When you look at the nature, when you look at every creatures and animals and plants and the firmament, we understand there is an intellect behind all these creatures. There is an intellect. And look at the design. You might have seen people sitting on the seashore, or when they visit the nature, they just sit and draw the things. When you ask the artist, they will rightly tell you how beautifully the world is designed. How beautifully the world is designed. That means there is a designer behind the creation, the nature. There is a designer. எவ்வளவு அழகா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோள்களும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும், ஒவ்வொரு ஒளிவீசும் பொருட்களும், ஒவ்வொரு மூலப்பொருட்களும், ஒவ்வொரு மலைகளும், நதிகளும், கடல்களும், பூமியும், நிலங்களும் எவ்வளவு அழகாய் பல வர்ணங்களினாலே, பலவிதமான தன்மைகளினாலே, பலவிதமான பொருட்களினாலே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு டிசைனர் இருக்கிறார். I believe the designer is God himself. I believe that the intellect is God himself. I believe that the initiator of all this nature is God himself. Who can deny that when we look at this nature, there should be an initiator, there should be an intellect, and there should be a designer behind all these things? You can scientifically also think on this basis. இந்த பொருட்கள் எல்லாம் 3 மூலப்பொருட்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மூலப்பொருட்களை வைத்து ஆண்டவர் எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறார். ஒன்று திடப்பொருட்கள், சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். இந்த 3 மூலப்பொருட்களை வச்சு இவ்வளவு அழகான ஒரு இயற்கையை டிசைன் பண்ணி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அழகான இயற்கையை அறிவாய் படைத்து நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது அதற்கு பின்னணி புரியவில்லை என்றால் இவர்கள் எல்லாம் அறிவாளிகளா முட்டாள்களா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு படைப்பும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Every creature is revealing God's glory. And every beauty we look at in the nature reveals His glory. How glorious God is. இரண்டாவதாக அவனுடைய சக்திகளை பார்க்கும் பொழுது, இயற்கையின் சக்திகளை பார்க்கும் பொழுது உதுவுரான் தேவை. When we look at the power which is there in the nature, I'll take an example. An atom. When the atom is divided, you are studied in the science, and an enormous energy comes out of it. It is so powerful. It shows one who created the atom, which is invisible to our eyes, has got such kind of enormous power when it is decided. Think about the Creator, how powerful He is. It shows how powerful He is. You look at the energy of the world, energy of the nature. It shows, it reveals His power. இரண்டாவதாக ஏற்கனவே சொன்னது போல மூணாவது, the wisdom. And you look at the design, it reveals the wisdom of God. And when you look at the nature, இயற்கையை பார்க்கும் பொழுது
It reveals the purpose of the creation. It reveals the purpose. It reveals the glory of God, reveals His power, reveals His wisdom, reveals the purpose of all the creation. So when you look at the nature, you will understand that God exists. இயற்கை பார்க்கும் பொழுது கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அறிவிலிகளாய் நான் கருத முடியும். நம்ம தான் இயற்கையை பார்க்கிறதே இல்லையே. பாருங்கள், கடவுளின் மகத்துவம் புரியும், கர்த்தரின் மகத்துவம் புரியும். 4 காரியங்களை மாத்திரம் சுருக்கமா சொல்ல முடியும். எப்படி கடவுள் எந்த தன்மையோடு கூட இயற்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வண்ணமாக என்ன வாசிக்கிறோம்? It reveals the word of God. 19ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 19ஆம் சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 19ஆம் சங்கீதத்தின் ஈடுகளில் அடிக்கடி வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவர்கள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவர்கள் சத்தம் பூமி எங்கும் அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு முந்தைய 2ஆம் வசனத்துல பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. The word of God is revealed in the nature. God reveals Himself through the word which is there in the nature. கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை இந்த வேதாகமத்தின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல, தான் என்ன சொல்ல வர விரும்புகிறார் என்பதை இயற்கையிலே வைத்திருக்கிறார். Whatever God wants to tell to the human being or conveys to the human being, He has kept His words in the nature. So nature reveals the word of God. That's what Psalm 19 verse 2 says. So God's word is revealed in the nature. கடவுளுடைய வார்த்தையானது என்ன செய்திருக்கிறது? இயற்கையில எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை அது வெளிப்படுத்தும். ஒவ்வொரு இயற்கையின் அனுபவங்களை, ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வோம். ஆகவேதான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது கடவுள் தனக்கு சொன்ன வார்த்தைகளை இயற்கையின் மூலமாக, வாசிக்கின்ற அந்த சம்பவத்தை, அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்க. இயற்கையின் மூலமாக நம்மை கடவுள் எப்படியெல்லாம் போஷிக்கிறார் என்பதை இயற்கையிலே எழுதியிருக்கிறதை இயேசுவானவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெளிவிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். So God is revealed in nature with His word. இரண்டாவது, He is revealed as omniscience. As I said earlier, when you look at the nature, we understand there is an intellect behind all the creations. That means He knows everything. The wisdom of God. He is all God who is all-knowing. Nothing is hidden from Him. Nothing is hidden from His knowledge. He is wise. He is intelligent. He is all-knowing. இயற்கை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறதே. இயற்கை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. அதை எப்படி நீங்களும் நானும் அதை மறுக்க முடியும்? இரண்டாவது, nature shows He is omnipotent. அவர் சர்வ வல்லவர் என்பதை தெரிவிக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைத்து இல்லாதவைகளிலிருந்து இன்றைக்கு நாம் காண்கிறதை உருவாக்கினவர் என்றால் அவருடைய வல்லமை. When I see the nature, when I consider the nature,
when you try to rightly understand the nature, it will reveal God and His power and God as Almighty, omnipotent, able of doing anything and everything. எல்லாவற்றையும் செய்ய வல்ல சர்வ வல்ல தேவன் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மூன்றாவதாக, கடைசியாக, His omnipresence. God is everywhere. The nature will tell you God who created them is there everywhere. He is able of being in Mumbai now, at the same time everywhere. That is the ability of God. That is the ability of God. I'll finish up with one thought. God is beyond matter, God is beyond time, and God is beyond space. That is why He is omnipotent, He is able of doing everything, He is almighty. That is why He is omniscience, all-knowing. He knows everything, nothing is hidden from Him. And He is omnipresent. In every nature, God is present. In everywhere, He is present. That is the ability of God, because He is beyond space, beyond time. He is beyond space, material or matter. கடவுள் இருக்கிறார் என்பதை வேற யாரும் சொல்ல வேண்டாங்க. இயற்கை சொல்லும், உங்களுடைய அறிவியல் சொல்லும். கடவுள் இருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய தன்மையை இந்த இயற்கை வெளிப்படுத்தும். அதை சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய பிரசன்னத்திலே வரும் பொழுதெல்லாம் ஒரு பயம் இருக்கும், ஒரு பக்தி இருக்கும், ஒரு தாழ்மை இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். அவருக்கு முன்பாக நாம் எவ்வளவு சிறியவர்கள், எவ்வளவு அற்பமானவர்கள் என்றதான எண்ணம் இருக்கும். அந்த பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய ஆராதனையில் அமரும் பொழுது மாத்திரமே அது ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கும் என்பதை, அந்த ஜீவனுள்ள ஆராதனையிலே மாத்திரம் ஜீவனுள்ள இந்த தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவராக நீங்களும் நானும் தரிசிக்க முடியும். அர்ப்பணிக்கிறதுனாலும், சத்தமிடுகிறதுனாலும், ஆடுகிறதுனாலும், பாடுகிறதுனாலும் அவரை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது என்கிற உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு ஒன்றான மெய்தயமாகி உண்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவன் இருக்கிறார், அவருடைய மகத்துவத்திற்கு ஆதாரம். தேவன் இருக்கிறார் என்பதற்கு அவர் ஆதாரம். அவருடைய வார்த்தை, இரண்டாவது இயற்கை. இவர்களில் தேவனை கண்டுகொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 11ஆம் கீர்த்தனை பாடும். 11ஆம் கீர்த்தனை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ தந்துமி கொண்டிதுமே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஒன்றான மெய்தமாகி உம்மை நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். உம்முடைய வசனங்கள் மூலமாக உம்மை அறிந்து கொள்கிறோம். நீர் படைத்திருக்கிற சிருஷ்டிப்பின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சாமி. உம்முடைய வார்த்தையை பொழிகிற இயற்கை, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இயற்கை, உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே இயற்கை எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இயற்கை சாமி. அதை கவனிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறீர். கவனிக்கும் பொழுது உம்மை புரிந்து கொள்கிறோம், நீர் இருக்கிறதை புரிந்து கொள்கிறோம். உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய மாட்சிமை, உம்முடைய வல்லமை சுவாமி, உம்முடைய தன்மைகளை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் உமக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு அற்பமானவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். அந்த பயத்தோடும் மரியாதையோடும் அந்த கனத்தோடும் எங்களை தாழ்த்தி ஆராதனையில எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஜீவனுள்ள ஆராதனையாய் எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் செய்ய முடியும் என்பதை விசுவாசித்து, ஜீவனுள்ள ஆராதனையாய் நாங்கள் ஆசரிக்கும் பொழுது சுவாமி, ஜீவனுள்ள தேவனை உயிருள்ளவராக நாங்கள் தரிசிக்க முடியும் என்ற வசனங்களை எங்களோடு கூட பகிர்ந்தளித்து ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உழைப்பை கனம் பண்ணி அதற்குண்டான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளி கொடுத்ததை திரும்ப கொடுத்து பெருக்கமாய் கொடுத்ததை ஆசீர்வதித்தரும்படியாக உங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வ சமாதானத்தோடு, தெய்வ சந்தோஷத்தோடு, தெய்வ கிருபைகளோடு கூட யாவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.